இஞ்சி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துருங்க. இந்த இஞ்சியோட அளவு போடும்போது எப்படி இருக்கு பாருங்க. அது பொரிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இஞ்சி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தாராளமாக கூட எடுக்கலாம். குழம்பு இன்னும் ருசியாக தான் இருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகளையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக விரலி மஞ்சள் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி உரல்ல வச்சு இடிச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக மாறிடும் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும் போதே அந்த மஞ்சள் எல்லாம் அதில் படியுது பாருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. அதே மாதிரி அதே பங்குக்கு மல்லித்தூள். இது விதை மல்லியும் காய்ந்த மிளகாயும் சேர்த்தும் செய்யலாம். இது வேற ருசி, அது வேற மாதிரி ருசி வரும். இந்த பொடி எல்லாமே நல்லா வறுபடட்டும். வறுபடும் போது இதை எடுத்துக்கலாம். நல்ல மனம் வரும். அப்போ அதை எடுத்துக்கலாம். இப்படி பொடியை வதக்கி பண்ணும்போது அது வேற நல்ல ருசியா இருந்தது. இப்போ இந்த ஜாமான்களை எல்லாம் ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் காயத்தூள் சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த கடாயிலேயே நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் இந்த குழம்பு இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் மல்லி தலைகளை அதில் சேர்த்து அதை நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை அதில் நல்லா வதக்குங்க. ஏற்கனவே நம்ம வறுத்தது தான், அதனால நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயில் வதங்கும் போது நல்ல அரோமா வெளியில் வரும். குழம்பும் நல்ல அருமையாக இருக்கும் ருசி. இந்த எண்ணெயிலேயே அந்த பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பு நான் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா அந்த விழுதுகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. முட்டை வருது பாருங்க, பபிள்ஸு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம புளிக்கரைசலை சேர்த்துடலாம். ஏன்னா புளி சுவை மட்டும்தான் இன்னும் நம்ம சேர்க்கலை. இந்த புளிப்பு சுவையை இப்போ கொடுத்துடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. இந்த புளிப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. தீயை கொஞ்சம் வானலை குறைச்சிக்கோங்க. அனல் ரொம்ப இருந்துச்சுன்னா குழம்பினுடைய ருசி திரிஞ்சு போயிடும். அதனால எந்த அனலை ஆரம்பிக்கீங்களோ, எந்த தீயில ஆரம்பிக்கீங்களோ அதுலேயே இறுதி வரைக்கும் கொண்டு வாங்க. அப்போ அந்த குழம்பினுடைய ருசி பக்குவம் குறையாம இருக்கும். இதை கொஞ்சமாக கேப் விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லையே நல்ல குழம்பு எல்லாமே கூட்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். கமகமன் மணக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அதில் இறக்கிடலாம். எப்போவுமே தாளிசம் பண்ணும்போது கொஞ்சம் காயத்தூள் மறக்காமல் சேருங்க. அது அந்த ருசியை இன்னும் கூட்டும். இந்த தாளிசத்தை அந்த குழம்புல சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் இந்த குழம்பினுடைய ருசி ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.